வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் அட்வான்ஸ் மேக்ஸ் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ்ல ஜாமெட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜாமெட்ரியில 2 சர்க்கிள்ஸ் வச்சு சம்ஸ் வந்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா there are 2 concentric circles on difference between the area of 16 centimeter square கொடுத்திருக்காங்க. concentric circles அப்படின்னா ஒரே சென்டரை வச்சு 2 சர்க்கிள்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னது concentric circle அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சென்டர் ரெண்டுக்குமே என்ன ஒரே சென்டர் தான். அந்த சென்டரை வச்சு என்ன அப்படின்னு கேக்குறாங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியஸோட டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 16 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஏரியா ஸ்கொயர், ஏரியா மீன்ஸ் என்ன, இதோட ஏரியா அப்படின்னா பரப்பளவு. which of the following will be the possible value of radius of smaller circle? இது smaller circle, இது biggest circle. இதோட ரேடியஸ் என்னன்னு கேக்குறாங்க. எதோட ரேடியஸ் அப்படின்னு கேக்குறாங்க, smaller circle-ஓட ரேடியஸ் என்னன்னு கேக்குறாங்க. ரேடியஸ்னா என்ன, சென்டர்ல இருந்து சர்க்கிள்ல ஏதாவது ஒரு பாயிண்ட மீட் பண்றது அப்படிங்கிறது தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா. அப்ப இது என்னன்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாமா. இன்னொன்னு அதே சேம் சென்டரை வச்சு இன்னொரு பிக்கஸ்ட் சர்க்கிளுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னொரு லைன் போட்டோம்னா இதுதானே பெரிய சர்க்கிளோட ஆரம் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு என்னன்னு கொடுத்துக்கலாம், கேபிட்டல் ஆர்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது 2 பேரோட டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியாவோட டிஃபரன்ஸ் என்னங்கிறதா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஏரியாவுக்கான டிஃபரன்ஸ், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல தெரியும். என்ன ஃபார்முலா, சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது தான் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அப்ப 2 சர்க்கிளுக்குமான ஏரியாவோட டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, அப்ப பை ஆர் smaller circle and biggest circle அப்படின்னு எடுத்துக்கலாமா. இல்ல biggest circle minus smallest circle ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் என்னன்னு கிடைக்கும், biggest circle and smallest circle. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா biggest circle ஓட ரேடியஸ் அப்படின்னு என்ன இருக்கும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏரியா 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் அங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்மள என்ன கேக்குறாங்க, ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேக்குறாங்க. ரேடியஸ்ல சர்க்கிள்ஸோட இன்டெகிரல் வேல்யூ, உள்ள இருக்க வேல்யூ தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப உள்ள இருக்கிறது தான் ஆர்னு கொடுத்துருக்காங்க, அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர்ங்கிறது கொடுத்துருக்காங்க. சோ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஏரியா இதை விட இது என்ன இருக்கோ அதோட டபுள் மடங்கு. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம், 16 ஸ்கொயர் அப்படிங்கிறது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், ஒன்னு ஸ்மாலரா இருக்கும் ஒன்னு பிக்கஸ்டா இருக்கும். அப்படிங்கும் போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 16ங்கிறது நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணா கிடைக்கணும் இல்லையா. இது ரெண்டுமே மல்டிபிள்ஸ் தான் இருக்கும், இதோட மல்டிபிள்ஸ் தான் இங்க இருக்கிற பிக்கஸ்ட் சர்க்கிளோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 16 எப்படி எடுத்துக்கலாம், 2 × 8ன்னு எடுத்துக்கலாமா. ஓகேவா? 2 × 8ன்னு எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தானே அங்க கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இல்லையா. அப்ப அது 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். அப்ப இங்க பைக்கு பை கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கா, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர்னு இருக்கும். இதை இன்னுமே இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்ல டைரக்டா இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணியும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸ்மால் ஆர்க்கும் கேபிட்டல் ஆர்க்குமான டிஃபரன்ஸ் தான் அங்க ஆர் ஸ்கொயர். அப்ப 2r எடுத்துக்கலாமா. ஓகேவா? 2r is equal to 6 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு r தான் கேக்குறாங்க, ஸ்மாலர் r தானே என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவாகும், r is equal to 3ன்னு கிடைக்குமா. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும், ஸ்மாலர் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 சென்டிமீட்டர்ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஈக்குவல் சர்க்கிள் இருக்குதான், அதோட ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்செக்ட் த ஈச் அதர் வே ஆஃப் த பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் அதர்ஸ். அதாவது அதோட சென்டர்ல 2 சர்க்கிளுக்குமான ரேடியஸ் டோட்டலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. அப்ப 2 சர்க்கிளுக்கும் சேர்த்து மொத்தமா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்னு இருக்காங்க, ரேடியஸ்
8 சென்டிமீட்டர். அப்ப இதோட சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான், இதோட சென்டர் அப்படின்னா இதுதான். ஓகேவா? அந்த சென்டர்ல இருந்து ரேடியஸ் அப்படிங்கிறது டோட்டலா 8 சென்டிமீட்டர். அப்ப இது O1 எடுத்துக்கலாம், இது O2 எடுத்துக்கிறோம். அதோட ரேடியஸ் தான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the length of the common chord. நம்மள என்ன கேக்குறாங்க அப்படின்னா இதோட லென்த்தோட காமன் சார்ட் அப்படின்னா, சார்ட் மீன்ஸ் என்ன, சர்க்கிள்குள்ள 2 பாயிண்ட மீட் பண்ற மாதிரி, அதாவது சர்க்கிள்க்கு இன்சைட்ல ஒரு லைன் வரையறது அப்படிங்கிறது தான் சார்ட் இல்லையா? அதே மாதிரி அப்ப லைன் வரைஞ்சோம் அப்படின்னா 2 சர்க்கிள்க்கும் சென்டர்ல ஏன்னா இன்டர்செக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 சர்க்கிள்க்கும் காமனா ஒரு சார்ட் வரைகிறோம். ஓகேவா? காமனா ஒரு சார்ட் வரைஞ்சாச்சா? என்ன கேக்குறாங்க நம்ம கிட்ட அப்படின்னா இதோட லென்த் என்னங்கிறது தான் கேக்குறாங்க. அப்ப காமன் சார்ட் மீன்ஸ் இதை வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஒரு ஆங்கிள் கிடைக்குதான்னு பாருங்க. ஆங்கிள் இருக்குதா? இது பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரிங்கிறது தெரியுதா? அப்ப 90 டிகிரி அப்படிங்கிறது இது ஒரு ஆங்கிள்ங்கிறது தெரியுது. ஓகே, அப்ப இன்டர்செக்ட் பண்றத காமனா 2க்கும் சென்டரா பிரிக்கும் போது இந்தாண்ட 4ங்கிறது அந்தாண்ட 4ங்கிறது ஈக்குவலா அவங்களோட ரேடியஸ்ங்கிறது இருக்கும். O2ஓட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4, O1ஓட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஓகேவா? இதை வந்து ஏன்னு பேர் கொடுக்குறோம், இதுக்கு பின்னு கொடுக்குறோம். இந்த சென்டர் மீட் பண்ற பாயிண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பேர் கொடுக்கலாம் அப்படின்னா டின்னு சொல்றேன். ஓகேவா? இதுக்கு டின்னு சொல்றேன், இது ஏபி. ஓகேவா? இப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்மள என்ன கேக்குறாங்க, இந்த காமனா இருக்க இந்த சார்டோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த O1ம் O2ம் சேர்ந்தது 8ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப O1D இது எப்படி எழுதலாம்? OD O1D plus O2D இது ரெண்டும் சேர்ந்தது தானே 8 டிகிரி 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன பண்ணணும், இதோட காமன்ங்கிறது ஏல இருந்து டி என்னங்கிறத ஈக்குவலா ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? டில இருந்து ஓவையும் ஏல இருந்து டி இத எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றமே யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தீரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, இங்க என்ன கேக்குறாங்க, ஏல இருந்து பி வரைக்கும் எவ்வளவு இருக்கும். ஆனா இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட் தெரியுதா? அப்படிங்கும் போது இதோட லென்த்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து இது என்னங்கிறது நமக்கு தெரியாதா, ஆனா இந்த ஆங்கிள் என்னங்கிறது தெரியும் இல்லையா? இதை வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? எப்படி பண்ணலாம்? இதுக்கு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னா 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு லென்த் இல்லையா? அதாவது ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆர்ன்னு. அப்ப இது ஆர் அப்படின்னா இதோட ஆறுங்கிறது என்னங்கிறது 8ங்கிறது டோட்டலா இருக்கிறது. அப்ப O2ஓடது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும்? 4ன்னு இருக்கும். O1ஓடது 4ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8. அப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் அங்க இருக்கிறது இல்லையா? இது ரெண்டோட டிஃபரன்ஸா தானே இங்க இருக்கணும். சோ அப்ப எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 8 8s are 64 minus 4 4s are 16 ரூட் வேல்யூ நமக்கு என்ன தேவை? ஏ டிங்கிறது தானே தேவை. அப்ப ஏ டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம், இதோட ஃபார்முலா அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓ டி ஸ்கொயர்டு மைனஸ் அண்ட் OD ஸ்கொயர் அண்ட் O1 O2 ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ரெண்டுக்குமான ஸ்கொயர் வேல்யூ தான் இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு தேவையானது AD. அப்ப இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா? 64ல 16 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 48ன்னு கிடைக்குமா? 48 ரூட்ன்னு இருக்கும். 48 ரூட்ல இருந்து வெளியில எடுக்கலாமா? அப்ப ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 3ங்கும் போது √3 2 √3ன்னு கிடைக்குமா? ரூட்ல இருந்து எடுத்தோம்னா 2 √3 கிடைக்குமா? ஓகே, இது AD ஓட வேல்யூ இல்லையா? நமக்கு என்ன கேக்குறாங்க, என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? காமன் சார்டோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. காமன் சார்ட்னா என்ன? இதுதானே காமன் சார்ட். இதோட லென்த் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சோமா? இதோட லென்த் தான் என்னன்னு இருக்கு 2 √3ன்னு இருக்கு. அப்ப இதோட டபுள் மடங்கு தானே, இதோட பாதி தானே இங்க. அப்ப நம்மளுக்கு தேவையானது டோட்டல் லென்த் அப்படிங்கும் போது AB டோட்டலா இருக்க காமன் சார்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இதோட பாதிங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், 2ஆல இதை மல்டிபிள் பண்ணோம்னா 4 √3ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 8 √3 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்ப ABயோட டோட்டல் சார்டோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 8 √3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு?
ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஹூஸ் வெர்டிசைஸ் லைஸ் ஆன் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்கான், அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஏரியா என்னங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஸ்கொயர் மீன்ஸ் சர்க்கிள்குள்ள இருக்க ஸ்கொயர்னா இப்படி தானே இருக்கும் இல்லையா? சர்க்கிள்குள்ள இருக்கிற ஸ்கொயரு வெர்டிசைஸ் லைஸ் ஆன் எ சர்க்கிள். அதோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் மீன்ஸ் சென்டர்ல இருந்து என்ன பண்ணும், சர்க்கிள்ல ஏதாவது ஒரு எட்ஜ் கனெக்ட் பண்றது தான் என்னது ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா? அப்ப ரேடியஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வச்சு டயகனல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்ப ரேடியஸோட டபுள் மடங்கு தான் என்னது டயகனலா? அப்ப இங்க 5 இங்க 5 into 2 என்ன கிடைச்சிரும்? டயகனல் என்னங்கிறது கிடைச்சிருமா? டயகனல் எவ்வளவா இருக்கும்? 10 சென்டிமீட்டர்னு இருக்குமா? இது டயகனல். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதோட சைடு மீன்ஸ் அதே தானே, ஏ தானே இங்க கொடுத்துருக்கிறது ரேடியஸ். அப்ப அதோட பாதி தானே அந்த சார்டோட தான் இருக்கும் 5 சென்டிமீட்டர். ஏ என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா? இதோட சைடு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், அதோட ஸ்கொயரோட ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √2a எழுதலாம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியாவோட டயகனல் ஃபார்முலா. ஏன்னா நம்மளுக்கு டயகனலுக்கான வேல்யூ இருக்கணும் போது அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப ஏரியாவோட டயகனலுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 into d ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே, 1/2 into d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல √2a அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேவா? ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் அப்படின்னா என்னது, இங்க கொடுத்துருக்கிறது ரெண்டு பக்கம் தான். ஏன்னா இங்க ஸ்கொயர் கொடுக்கல, இங்க ட்ரையாங்கிள். இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4a என்னங்கிறது டோட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், ஆஃப் அப்படிங்கிறது டயகனலோட பாதி அப்படிங்கும் போது 1/2 d ஸ்கொயர். டயகனல் தான் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இங்க என்ன இருக்கு, 10 சென்டிமீட்டர் இருக்கா? அப்ப 10 into 10 இங்க ஸ்கொயர்ங்கிறதுனால 10 into 10ங்கிறது என்னவா மாறிடும், 100ஆ மாறிடுமா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு இருக்கும். அப்ப 5 into 10 என்னவா மாறும், 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் என்னது இதோட டோட்டல் வேல்யூ. அப்ப அவங்க கேட்கிற கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர். ஸ்கொயருங்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4a கிடையாது, இங்க அதோட பாதி மட்டும் கண்டுபிடிச்சோம். ஹூஸ் வெர்டிசைஸ் ஆஃப் த வெர்டிசைஸ்ங்கிறது தான் இது. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்கரெக்ட். இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பானது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ரேடியஸ் இஸ் த லாங்கஸ்ட் சார்ட் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கிள்ல என்ன சொல்லிருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்கான், அதுல லாங்கஸ்ட் சார்டுனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஏதாவது ரெண்டு புள்ளிய சர்க்கிள்க்கு இன்சைட்ல மீட் பண்றது அப்படிங்கிறது தான் சார்டு இல்லையா? இருக்கிறதுல லாங்கஸ்ட் சார்டு அப்படிங்கிறது என்னதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, ரேடியஸ்க்கு ஈக்குவல். ரேடியஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சர்க்கிளோட இன்சைட்ல இருந்து, அதாவது சென்டர் பாயிண்ட், சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றதுதான் என்னது, ரேடியஸ், ஆரம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இதோட சென்டர்ல இருந்து ரேடியஸ்க்கும் இதுவும் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் இஸ் லாங்கஸ்ட் சார்ட் ஆஃப் எ சர்க்கிள். இதோட லாங்கஸ்ட் இதுக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கா பார்த்தோம்னா ஆறுங்கிறது இது என்னது, ரேடியஸ். இது என்னது, நான்னு சொல்லுவோம், இல்ல சார்டுன்னு சொல்லுவோம். தமிழ்ல நான் லாங்கஸ்ட் சார்ட் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கிள்ல லாங்கஸ்ட் சார்டு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, லாங்கஸ்ட் சார்டு அப்படின்னா டயாமீட்டர்ங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? லாங்கஸ்ட் சார்ட் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ரேடியஸ் அப்படிங்கிறதாங்க. என்னது இஸ் ரேடியஸ் அப்படிங்கிறது கரெக்டா? இதுதான் ரேடியஸ்ன்னு சொல்றாங்க. லாங்கஸ்ட் சார்டும் ரேடியஸும் ஈக்குவல், ஒரே மாதிரி, இதுதான் இதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? இல்லையா? இது டயாமீட்டர்னு சொல்லலாம், இல்ல சார்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பாயிண்ட மீட் பண்றது. ஆனா இதுக்கு இதுவும் எப்படி இருக்கும், இதுக்கு இது ஈக்குவலா இருக்கும், சேமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கா? இல்லையா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்காது, கரெக்டா இருக்காது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணா, the radius of a circumference of two circle. circumference of circle அப்படின்னா என்ன, சர்க்கிள்ல குள்ள இன்னொரு ஈக்குவல் சின்ன சர்க்கிள் வரைகிறது தான் என்னது
circumference of a circle equal to the radius of the எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இதோட ரேடியஸோட விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்? circumference of circle அப்படின்னா இதோட ரேடியஸும் எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதோட ரேஷியோ ஈக்குவலா. அப்ப பார்க்கும்போது ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் சுற்றளவும் பிக்கஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ் அண்ட் சுற்றளவு இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ரேஷியோட டபுள் மடங்கு தான் இதோட ரேஷியோவா இருக்கும். அப்ப இதோட சுற்றளவோட விகிதம் எப்படிதான் இருக்கும்? அது ரெண்டுக்குமே ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு என்னவா இருக்கு? கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது the perpendicular drawn from the center of C circle on the chart of the circle bisect the chart. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்கிள்குள்ள வரைகிற சார்டு பர்பண்டிகுலரா என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பர்பண்டிகுலர் மீன்ஸ் இதுதானே, இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து பைசெக்ட் பண்ணுது, இதுதான் நான் இல்லையா? இந்த சார்ட்ல பைசெக்ட் பண்ணி ஒரு பர்பண்டிகுலரான லைன். பர்பண்டிகுலர் அப்படின்னா என்னது? சார்டோட சென்டர்ல ஒரு லைன் போடுறது. இது இரு சமமா என்ன பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க, சர்க்கிள ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிரிக்குதா? அப்ப இதுவுமே என்னது? கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கா? சோ அடுத்தது பார்க்கலாம். சர்க்கிள்ஸ் ஆர் கான்கரண்ட் டு ஈச் ஆஃப் த they have equal radius. என்ன சொல்றாங்க? கான்கரண்ட் சர்க்கிள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு சர்க்கிள் இங்க ஒரு ரெண்டு சர்க்கிளுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலான அளவா இருக்கும். ஓகேவா? இதோட சுற்றளவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி. ஓகே, அதுதான் கான்கரண்ட் சர்க்கிள்கான ஃபார்மேட். ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ரேடியஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இதோட சுற்றளவும் ஈக்குவல் அப்படின்னா இதோட ரேடியஸும் ஈக்குவலா தானே இருக்கும் இல்லையா? ஆரும் எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தானே இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே என்னதான் இருக்கு? கரெக்டா தான் இருக்கு. அப்ப இருக்கிறதே மேட்ச் ஆகாம இருக்கிறது இது ஒண்ணுதான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்கோம்னா ரெண்டு சர்க்கிள் டச்சஸ் ஈச் அதர் அட் எ பாயிண்ட் ஓ. அதாவது ரெண்டு சர்க்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிள் இது என்ன சைஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ கொஸ்டினை பார்த்துட்டு என்னங்கிறத டிரா பண்ணிக்கலாம். ஏபி இஸ் ஏ சிம்பிள் காமன் டான்ஜென்ட் ஆஃப் ஏ போத் சர்க்கிள் டச்சிங் எ பாயிண்ட். அதாவது டான்ஜென்ட்னா சர்க்கிளுக்கு வெளியில இருந்த ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணி போறது அப்படிங்கிறது தான் டான்ஜென்ட்னு படிச்சிருக்கோம். அப்ப அது டான்ஜென்ட் ஏபிங்கிறது ரெண்டு சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒன்னுக்கு ஏன்னும் இன்னொன்னு பிங்கிறது சொல்லிருக்காங்க. if the radius of 9 cm and 4 cm, அதோட ரேடியஸ் எப்படி கொடுத்திருக்காங்க? ஒன்னு 9 cm இருக்கும், இன்னொன்னு 4 cm இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னா ஒன்னு கொஞ்சம் சின்ன சர்க்கிள், ஒன்னு பெருசாவும் இல்லை. ஏன்னா ரேடியஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 4ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப 4னா 9க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? அப்ப அதை விட இது பெருசுங்கும் போது சின்னதாவும் ஒன்னு பெருசாவும் இருக்கும்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுமே மீட் பண்ற பாயிண்ட் என்னன்னு சொல்லிருக்காங்க? ஓன்னு சொல்லிருக்காங்க. சோ ஓன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சிம்பிள் காமன் டான்ஜென்ட் வரையறதா சொல்லிருக்காங்களா? சிம்பிள் காமன் டான்ஜென்ட் மீன்ஸ் என்ன? சர்க்கிள்க்கு வெளியில இருந்து பாயிண்ட டச் பண்ற மாதிரி இருக்கிறது, ஒரு லைன் போடுறது அப்படிங்கிறது தான் டான்ஜென்ட் இல்லையா? அந்த டச் பண்ற இடத்துக்கு தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஏபி அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஏ அப்படின்னும் இதுக்கு வந்து பின்னு பேர் கொடுத்திருக்காங்க. சர்க்கிள்குள்ள வரைகிற ரேடியஸ்க்கு என்ன சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து 9 சென்டிமீட்டர் அப்படின்னும், இதுக்கு இன்சைட்ல சென்டர்ல இருந்து வரைகிறது தானே ரேடியஸ், அதுல இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுக்கும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இதோட சென்டர்ல இருந்து வரைகிறது இதுக்கு என்ன அப்படின்னா பின்னும், இதுக்கு கியூன்னு வச்சுக்கலாமா? ஓகே, நம்மள என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி ஏபி. ஏபி மீன்ஸ் என்ன? ஏபிங்கிறது டான்ஜென்ட். ரெண்டு சர்க்கிளுக்கும் இருக்க காமனா இருக்கிற டான்ஜென்ட்டோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப காமனா இருக்க டான்ஜென்ட்டோட லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதோட காமன் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட PQ, இதோட லென்த்தை கண்டுபிடிச்சுதான் இதை பண்ண முடியும். சோ இந்த ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் PQ ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம். PQங்கிறது இதோட டோட்டல் ரேடியஸ் இல்லையா? அப்ப டோட்டல் ரேடியஸ்னா PQ ஸ்கொயர்ட் மைனஸ் நெக்ஸ்ட் என்னன்னா மைனஸ் இதோட PO அண்ட் POQ இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம். PO மைனஸ் OQ ஹோல் ஸ்கொயர்டு, இதுதான் இதுக்கான ஃபார்மேட். ஓகேவா? அப்ப இதை கண்டுபிடிக்கணும்னா PQ ஸ்கொயர், PQ என்ன வேல்யூ? P ல இருந்து Q வரைக்கும் டோட்டலா எவ்வளவு இருக்கு? 9 பிளஸ்
4 அப்படின்னு பார்த்தோம்னா 13 ஸ்கொயர்டுன்னு இருக்கும் இல்லையா. 13 ஸ்கொயர்டு மைனஸ் PO அப்படிங்கிறது 9ன்னு இருக்கு, மைனஸ் OQங்கிறது 4ன்னு இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ரூட் வேற இருக்கு. ஓகே, அப்ப ஈக்குவல் டு 13ஓட வேல்யூ 13 ஸ்கொயர் என்ன இருக்கு 169 மைனஸ் 9 மைனஸ் 4 அப்படிங்கிறது 5ன்னு இருக்கும். அப்ப 5க்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்ப 25 இருக்குமா, 25 இதோட மைனஸ் பண்ணா 169 மைனஸ் 25. அப்ப இத ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா 144ன்னு கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். அப்ப 12ங்கிறது தான் இந்த ABயோட வேல்யூ. அப்ப ABங்கிறது எவ்வளவு இருக்கும், 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா C1 and C2 அப்படின்னு ரெண்டு சர்க்கிள் இருக்கு. நாட் எக்ஸ்டர்னலி டச், அதாவது அதோட எக்ஸ்டர்னலி டச் அப்படின்னா இந்த சர்க்கிளோட அவுட் சைடு இது ரெண்டுமே என்ன பண்ணிக்காதுன்னு சொல்றாங்க, டச் பண்ணிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது இன்டர்செக்ட் த ஈச் அண்ட் O1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் O2. இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி O1 O2 அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. எந்த சைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிளோட சென்டர் அப்படின்னா ரெண்டு சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா O1 and O2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி let A be the common transfer tangent to the circle such at P அப்படின்னு சொல்லிருக்காங்க. காமன் டான்ஜென்ட் ஒன்னு டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா AB அப்படின்னு let AB அப்படின்னு எடுத்துக்க சொல்றாங்க. ரெண்டுக்குமே காமனா ஒரு டான்ஜென்ட் வரைய சொல்றாங்க. ரெண்டுக்குமே காமனா ஒரு டான்ஜென்ட் வரையணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்வர் டான்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சர்க்கிளோட டிரான்ஸ்வர்னா இதுக்கு மேல டச் பண்ணது அப்படின்னா இதுக்கு கீழே மாறி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. டான்ஜென்ட்ஸ் அப்படின்னு வரைஞ்சோம்னா டான்ஜென்ட்னா எப்படி இருக்கும், சர்க்கிளுக்கோட அவுட் சைட்ல ஒரு பாயிண்ட்ல டச் பண்றது தான் என்னது டான்ஜென்ட். அப்படின்னா அதுக்கு என்னன்னு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு P-னும் இதுக்கு Q-னும் சாரி ABன்னு எடுத்துக்க சொல்றாங்க. இதுக்கு வந்து A-னும் இதுக்கு வந்து B-ன்னு எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, Q are the point tangent C respective C1 and C2 are ரெண்டுமே டச் பண்ற C1ல இருந்து C2 ரெண்டுக்கும் சர்க்கிள் 1 சர்க்கிள் 2 ரெண்டுலயும் டச் பண்ற சென்டர் இடத்துக்கு என்னன்னு பேர் கொடுக்குறாங்க சொல்றாங்க, ஆர்னு நேம் கொடுக்க சொல்றாங்க. be the point of the intersection O1 and 1 இன்டர்செக்ட் ஆகுதா அந்த இடத்துக்கு தானே சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் 1லயும் சர்க்கிள் 2லயும் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி அந்த இடத்துக்கு பேரு ABன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ABல இன்டர்செக்ட் பண்ற இடத்துக்கு தான் இது. அடுத்து இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் PO1R ஈக்குவல் டு 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி O1Rனா இது தானே, இதோட ஆங்கிள் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60 டிகிரிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, PO1ங்கிறது. ஓகேவா, ஏங்கிறது இந்த டான்ஜென்ட்டுக்கான நேம், B அப்படிங்கிறது இந்த டான்ஜென்ட்டுக்கான நேம். இந்த PQ அப்படிங்கிறது சர்ச் அஸ் எ சர்க்கிள்ல டச் பண்ற இந்த இடத்துக்கு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, P and Qன்னு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த டச் பண்ற இடத்துக்கு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, PQன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்ப இதுக்கான ஆங்கிள்ஸ் என்னங்கிறத செக் பண்ணலாம். PO1R is equal to 60 டிகிரி அப்படின்னு இருக்காங்க. PO1 அப்படிங்கறதோட R எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, இதோட கனெக்ட் பண்றது தானே இந்த ட்ரையாங்கிள் தானே என்னன்னு கொடுத்துருக்காங்க, அங்க 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுதா, இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்னு என்ன அப்படின்னா O2R அப்படிங்கிறது. Q எங்க இருக்கு, Qங்கிறது இந்த பிளேஸா, இதுதான் Q1 Q2ன்னு சொல்றாங்க. ஓகேவா, Q1 சாரி O1 O2 அப்படின்னு இருக்காங்க. இந்த பிளேஸ O2R அப்படிங்கிறது O2R இந்த Q இருக்கு இல்லையா, இங்க Q இருக்கா. அப்ப இந்த ட்ரையாங்கிள் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்னன்னா QRO2 QRO2 இந்த கோணமும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதோட ஆங்கிள் என்ன, இதோட ஆங்கிள் என்ன, இது ரெண்டையும் தான் நம்மள என்ன பண்ண சொல்றாங்க, ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க இல்லையா. இதோட ஆங்கிள் என்ன, இதோட ஆங்கிள் என்ன, இது ரெண்டையும் தான் நம்மள என்ன பண்ண சொல்றாங்க, ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா.
எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு கண்டுபிடிக்கலாமா? இது எல்லாமே என்னன்னா ஆங்கிள்ஸை ஃபைண்ட் பண்ணி அப்படின்னு தான். இதை ஈஸியா என்ன அப்படின்னா இந்த டான்ஜென்ட்ல இருந்து இந்த ஆங்கிளை பார்க்கும்போது இது எப்படி இருக்கு, ஒரு லைன் இருக்கு, அதை கரெக்டா கட் பண்ற மாதிரி என்ன இருக்கு, இன்டர்செக்ட் பண்ற மாதிரி இருக்கா, கரெக்டா இன்டர்செக்ட் பண்ணுதா, இதோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா, அப்ப இதோட டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 90 டிகிரி அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இதோட கோணம் என்ன அப்படின்னா இது 90 டிகிரி அப்படின்னா அப்ப நம்மளுக்கு இதுல என்ன தெரியும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் அதோட கோணங்களை கூட்டும் போது எப்படி இருக்கும், 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு இருக்கும், 180 டிகிரின்னு இருக்குமா? அப்ப இந்த கோணங்கள்ல ஒரு வேல்யூ அப்படிங்கிறது 90 டிகிரி அப்படிங்கிறது தெரியும். இது என்னங்கிறது ஆக்சுவலி இதோட ட்ரையாங்கிள்ஸ் இந்த சர்க்கிள் இருக்கிற ஆங்கிள்ஸ் என்னவோ அதே தான் இந்த சர்க்கிள்ல இருக்க ட்ரையாங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப இந்த டான்ஜென்ட்ல மீட் பண்ற இடத்துக்கு இது 90 டிகிரி அப்படின்னா இங்க என்ன இருக்கும், சேம் இதையும் பார்க்கும்போது இந்த டான்ஜென்ட்ல இருந்து இந்த லைன் என்னவா இருக்கு, பர்பெண்டிகுலரா கட் பண்ணுதா இதை ஈக்குவலா அப்படிங்கும் போது இதோட ஆங்கிளும் என்னதான் இருக்கும், இங்க 90 டிகிரி தான் இருக்கும். அப்ப என்ன தெரிஞ்சிருச்சு, பியும் தெரிஞ்சிருச்சு, இந்த பக்கம் கியூவும் என்ன ஆங்கிள்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப இதை வச்சு மீதி இருக்கிற கோணங்களை கண்டுபிடிக்கலாமா? இதோட வேல்யூ நம்மளுக்கு 2 வேல்யூ தெரிஞ்சிச்சு, அதாவது O1 தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. டோட்டலா 180 டிகிரி அப்படின்னா 180 டிகிரியில -90 டிகிரி -60 டிகிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவுங்கிறது தெரியுமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருமா? ஆறுன்ற கோணம் என்னங்கிறது தெரியுமா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும், 180ல 150 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரிங்கிறது கிடைக்குமா? இது ஆரோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இங்க 90 டிகிரின்னு இருக்குது. அப்ப இதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்பயுமே எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா இருக்குமா? அப்ப ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கும் போது இதோட ஆர் ஆங்கிள் தானே, இதுவும் ஆர் தானே, அப்ப இங்கேயும் என்னதான் இருக்கும், 60 டிகிரி தானே இருக்கும். 60 + 90 என்ன இருக்கும், 150யா? அப்ப 150னா ரிமைனிங் அங்க இருக்கிறதும் என்னவா இருக்கும், 60 டிகிரி. அப்ப இங்க இருக்கிறதோட ஆரோட வேல்யூ என்னன்னு இருக்குது நமக்கு 30 டிகிரிங்கிறது கிடைச்சிருக்கா? அப்ப 30 டிகிரிங்கிறது எதுல இருக்கு, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு லென்த் இருக்கு, டைரக்ட் காமன் டான்ஜென்ட் ஆஃப் a 2 சர்க்கிள். சேம் முன்னாடி பார்த்த ஒரே சம், அந்த சம் மெத்தடே கொடுத்திருக்காங்க. அதாவது 2 சர்க்கிள் இருக்கான், அது ரெண்டுக்கும் காமன் டான்ஜென்ட் ஒன்னு வரையறதா சொல்லிருக்காங்க. ஓகேவா? காமன் டான்ஜென்ட் இதோட ரேடியஸ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்னு 14 சென்டிமீட்டர்னா இன்னொன்னு 5 சென்டிமீட்டர். ஹூஸ் த சென்டர் ஆஃப் செப்பரேட், ரெண்டுக்குமே செப்பரேட்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா common tangent two circles of radius 14 cm and 5 cm whose center, அதாவது center means அப்படின்னா இந்த சர்க்கிளோட சென்டர் இந்த சர்க்கிளோட சென்டர் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க வந்து டான்ஜென்ட்டோட சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டான்ஜென்ட்டோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் அளவு தான் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்னு வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு, இன்னொன்னு வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு காமன் டான்ஜென்ட்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? காமன் டான்ஜென்ட்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்ன? டிஸ்டன்ஸோட ஸ்கொயர்டு. அப்ப டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு r1 மைனஸ் r2 ஹோல் ஸ்கொயர்டுங்கிறத பார்த்தோம் இல்லையா? இதான காமன் டான்ஜென்ட்கான ஃபார்முலான்னு சொன்னேன். அப்ப இந்த ஃபார்மேட்ல டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, உங்களுக்கு டோட்டலா இருக்கிறது 40ங்கிறது இருக்கு. அப்ப 40 ஸ்கொயர்டு, r1 என்ன இருக்கு 14 மைனஸ் r2 என்ன இருக்கு 5ன்னு இருக்கு ஹோல் ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். அப்போ 4 × 4 ஸ்கொயர் அப்படின்னா 40 ஸ்கொயர்னா என்ன இருக்கும் 1600 இருக்குமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும் 9 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும், மைனஸ்ன்னு இருக்கும் இங்க இல்லையா? இந்த மைனஸ் எல்லா இடத்துலயும் வரும். அப்ப 16 81 மைனஸ் பண்றோம் அப்படின்னா 1600 மைனஸ் 81. இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1509 அப்படிங்கறதா கிடைக்கும். ஆப்ஷன் எங்க இருக்கு, இதோட வேல்யூக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க, அதோட ரேடியஸும் கொடுத்திருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா ஒரு சென்டரை வச்சு 2 சர்க்கிள் டிரா பண்றது தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சொல்லிருக்காங்க. ஒன்னோட ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 26 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. find the length of the chord of the largest circle. largest circle-ஓட chord வரைய சொல்லியிருக்காங்க. அடுத்து tangent of a smaller circle. இது எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சர்க்கிளோட tangent தான் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய சர்க்கிளோட சார்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சின்ன சர்க்கிளோட tangent மீன்ஸ் அப்படின்னா சர்க்கிளோட அவுட் சைட்ல ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, டான்ஜென்ட்னு கொடுத்துருக்காங்க. சின்ன சர்க்கிளோட டான்ஜென்ட் தான் பெரிய சர்க்கிளோட லார்ஜஸ்ட் சர்க்கிளோட சார்டு. அப்ப பெரிய சர்க்கிளுக்கு இன்சைட்ல ரெண்டு புள்ளிய மீட் பண்றது தான் சார்டு அப்படின்னு வரைஞ்சோம் அப்படின்னா இதுதானே சார்டு. அப்ப இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நேம் கொடுத்துக்கலாமா? அப்ப இது ஏன்னும் இதை பின்னு கொடுத்துக்கலாம், இது சென்டர் ஓன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கு என்ன நேம் கொடுத்துக்கலாம் அப்படின்னா இங்க சீன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு இதை பார்க்கும்போது என்ன இருக்கும், ட்ரையாங்கிள் பேஸ்ல இருக்கமா, சென்டர்ல இருந்து சர்க்கிளோட அவுட் சைட்ல எங்க வரைஞ்சாலும் ரேடியஸ்ங்கிறது சேம் இதே தான் வரும். ஓகேவா? அப்படிங்கும் போது இது என்ன பண்ணிக்கலாம், ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த சார்ட். லென்த் ஆஃப் த சார்ட் மீன்ஸ் இதுதானே சார்ட், இதோட லென்த் தான் நம்மள என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் தான் இதுக்கும் என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா ஹைப்போதெனியஸ்ங்கிறது நம்ம எழுதிக்குவோம். ஹைப்போதெனியஸ் என்னவா இருக்குது, ஏ ஓ ஸ்கொயர்டுன்னு எழுதிக்குவோமா. இது என்னவா இருக்கு, ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கு, ஓசி ஸ்கொயர்டு. இங்க என்னவா இருக்கு, பிளஸ் ஏசி ஸ்கொயர்டு. ஓகே, அப்ப இதுக்கெல்லாம் வேல்யூ அப்ளை பண்ணலாமா? OA ஸ்கொயர்ங்கிறது என்னவா இருக்கு, 26. 26னா என்னவா இருக்கும், 676ங்கிறது தான் 26 ஸ்கொயர்டோட வேல்யூ. OC ஸ்கொயருக்கு என்னவா இருக்கு, 10 இருக்குமா, 10ங்கிறது இங்க வந்ததுன்னா ஸ்கொயர். சோ என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏசி ஸ்கொயர் தான் தேவை. சோ மைனஸ் இந்தாண்ட கொண்டு வந்துருங்க, பிளஸ்ல இருக்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸா மாறும் இல்லையா? அப்ப மைனஸ் 100 மாறுமா, 10 ஸ்கொயர்னா இங்க என்னவா இருக்கும், 100 இருக்குமா, ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 576 ஏசி ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஓகே, இப்ப என்ன நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 576. 576ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, அப்படின்னு பார்த்தோம்னா 24ஓட ஸ்கொயர் வேல்யூவா, 24ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் என்னது, ஏசி ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்ப ஏசி ஸ்கொயர்ங்கிறதுக்கு என்ன கிடைக்குது, 24ன்னு கிடைக்குது. அப்ப இதோட ரேடியஸ், இதோட பாதி தானே ரேடியஸ். அப்ப இதோட டயகனல் கண்டுபிடிக்கலாமா? அப்ப டயகனல் வேணும் அப்படின்னா ஏபி தானே நம்மள கேக்குறது, ஏபி தானே இதோட டயகனலும் எடுத்துக்கலாம், இந்த சர்க்கிளுக்கு இது டயகனலும் எடுக்கலாம், சார்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப சார்டு என்னவா இருக்கும், ஏபிங்கிறது நம்மளுக்கு ஏசி கிடைச்சிருச்சு, ஏசியோட டபுள் மடங்கு தான் என்னவா இருக்கும், ஏபிங்கிறது இருக்கும். அப்ப 2 × 24ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஏபிங்கிறது என்னன்னு கிடைச்சிடும். எவ்வளவு வரும், ஏபிங்கிறது 48ன்னு கிடைக்கும். அப்போ 48 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the equation of a circle 1ஓட ஈக்குவேஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க, circle 2ஓட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. what is the number of common tangent between the two circle? ரெண்டு சர்க்கிளுக்கும் அவுட் சைட்ல வரையறது தான் என்னது, காமன் டான்ஜென்ட்டா, அதோட டிஃபரன்ஸ் இங்க என்ன கேக்குறாங்க, what is the number of common tangent between two circle? அப்ப இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதான டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க, அது என்ன வேல்யூ அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப சர்க்கிள் 1 அவங்களே கொடுத்திருக்காங்க, x ஸ்கொயர்டு பிளஸ் y ஸ்கொயர்டு equal to 4ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது சர்க்கிள் 2ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன் x ஸ்கொயர்டு y ஸ்கொயர்டு பிளஸ் 6x பிளஸ் 8y மைனஸ், அதாவது இங்க 16 இருக்கு, அதாவது சர்க்கிள் 1க்கான ஈக்குவேஷன் வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதையும் என்ன பண்ணிக்கலாம், அதே ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கலாம். 16ங்கிறத ஈக்குவல் டு அந்தாண்ட போனுச்சுன்னா -16 கிடைக்குமா? ஓகே, இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்த ரெண்டு சர்க்கிளுக்குமான டிஃபரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு இருக்கும், 12 இருக்குமா? எப்பவுமே காமன் டான்ஜென்ட் அப்படின்னா இந்த ரெண்டு சர்க்கிளுக்குமான டிஃபரன்ஸ் எப்பயுமே என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத ஈக்குவேஷனா எடுத்துக்கலாமா? அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கணும். இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். அப்ப நான் என்ன நம்பர் போடலாம், 4 3 12 எடுத்துக்கலாமா? 4 3 சார், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு, 1 இருக்குதா? சோ அப்ப இது ரெண்டுமே எக்ஸ் வேல்யூன்னு எடுத்துக்கலாமா? அப்ப எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்னு வந்து -4னும் இன்னொரு வேல்யூ அப்படிங்கும் போது -3ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இது என்ன ஃபார்முலா, காமன் டான்ஜென்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டயகனல் மைனஸ் ரூட் ஆஃப் r மைனஸ் r1 மைனஸ் r2 அப்படிங்கறது ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? சோ அதே ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதையும் மாத்திக்கலாமா? மைனஸ்
அண்ட் பிளஸ் இங்க என்ன பண்ணிக்கலாம், ஆர் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம்னா 16 இருக்கும், பிளஸ் 9 இருக்கும். இது ரெண்டுக்கும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 25 இருக்கும் இல்லையா? இது ரெண்டுக்கும் ரூட் அப்படிங்கும் போது ரூட்ல இருந்து வெளியில கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ரெண்டு சர்க்கிளோட டிஃபரன்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ரெண்டு ரேடியஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, R1 R2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒன்னு வந்து 2ஆவும் இன்னொன்னு 3ஆவும் இருக்கும். அப்படின்னு எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு ரெண்டு சர்க்கிள் ஆட் பண்ணும்போது 5 கொடுக்கும், அதோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், 1 இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியஸ், அதாவது ரெண்டாவது சர்க்கிள்கான டிஃபரன்ஸ் என்ன கேக்குறாங்க, டான்ஜென்ட் அந்த நம்பர் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கும், 3ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா ரெண்டு, அதாவது the distance between the distance கொடுத்திருக்காங்க, ரெண்டு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, length of the transfer common tangent கொடுத்திருக்காங்க. இந்த length of the common transfer tangent ஓட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். என்னன்னு பார்த்தோம், அதாவது diagonal d squared minus r1 squared plus r2 squared, இதை காமனாவே எடுத்துக்குவோம் இல்லையா, அண்ட் ரூட் ஆஃப் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஹோல் டிரான்ஸ்ஃபர் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். சோ இதே ஃபார்மேட்ல தான் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, டயகனல் கொடுத்திருக்காங்க, 73 ஸ்கொயர்டுன்னு கொடுத்திருக்காங்க. R1 என்னன்னு கொடுத்திருக்காங்க, 29ன்னு கொடுத்திருக்காங்க, பிளஸ் R2 அப்படிங்கிறது 19 ஹோல் ஸ்கொயர்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப இதையும் மல்டிபிள் பண்ணா 73 ஸ்கொயர்டுங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 48 ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். சோ இதை என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்ப 73 ஸ்கொயர்டு மைனஸ் 48 இன்ட்டு இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் பிளஸ் பண்ணலாம். இது சிம்பிளிஃபை பண்றதுக்கு, அதாவது 73 ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்ப 73 பிளஸ் 48ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்க 8 அப்படிங்கும் போது இங்க 11 121ங்கிறது கிடைக்கும். இங்க இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13ல 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும், 5ன்னு இருக்கும். அடுத்தது இங்க 6 அப்படிங்கும் போது இங்க 2ன்னு இருக்கும். ஓகேவா? இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம். அப்ப இது ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா இது என்னவா இருக்கும், 5ன்னு இருக்கும். இதை ரூட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும், 11ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 55ங்கிறது கிடைக்கும். ரூட்ல இருந்து வெளியில எடுத்துட்டோம் இல்லையா, அப்ப இங்க ரூட் வராது. ஓகே, அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 55ங்கிறது கிடைக்கும். 55 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.